ஹாய் காய்ஸ், நாங்கள் ஒரு நாம் ஒன்று ஒரு சுட்டி வீடியோனூடாக இது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சில வெற்றிமொழிகளை பார்த்தோம்னால் நாங்கள் இப்போ முதலில் அவர்கள் குறிப்பிட்ட காசு கேட்பார்கள். தங்களுக்கு இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் இவ்வளோ காசு பே பண்ணணும்னு சொல்லி. சரியா? இப்போ இப்போ என்னது, இப்போ சில இதுகள் நாங்கள் எங்கள் சார்ட்டில் வச்சு பொருத்தம்னு சொல்லி போயிடும். ஆனால் இப்போ அவர்களை தொடர்பெடுக்க முடியாமல் இருக்கின்றது. காரணம் என்னென்ன, தொடர்பெடுக்க முடியாமல் இருக்கின்றது. அப்போ நாங்கள் அந்த மெட்ரிபொலியோட கதைச்சு இந்த ப்ரொஃபைல் நம்பர், அவருடைய பெற்றோருடைய தொலைபேசி இலக்கம், இப்போ அதை கேட்டு எங்கேயாவது ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குமென்று பார்த்தால் அதுக்கு ஒரு பீஸ் கேட்கிறது, இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறதுக்கு. சரியா? பிறகு அந்த வெற்றிமொழியில் கிடைக்கப்பட்ட நபர்கள், அதாவது ஒரு பெண் ஒரு ஆண், இவ்வாறு திருமணம் அவர்களுக்கு இடையில் நடந்தால் அந்த மாப்பிள்ளையினுடைய பகுதியிடமிருந்து ஒரு தொகை பணமும் பெண் வீட்டாரிடமிருந்து ஒரு தொகை பணத்தையும் பெறுகிறார்கள். இந்த கடைசியை விடுவோம். இப்போ நடுவில் நாங்கள் இப்போ ஒரு மெட்ரிமோனிக்கு காசு கட்டியிருக்கிறோம், இப்போ கேட்குறோம், ஃபோன் நம்பரை கேட்டால் தான் தொடர்பெடுக்க முடியும். இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பெண்களை முதிர்கன்னிகளாக்கியும் ஆண்களை கிழவனாக்கியும் விடுகிறார்கள். ஏன்? இந்த ஃபோன் நம்பரை கொடுக்காமல் இவ்வாறு திட்டத்தை வச்சிருக்கிறார்கள். அது இந்த மெட்ரிமோனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை விட கூடுதலாக இருக்கின்றது. தயவு செய்து இந்த எல்லா மெட்ரிமோனிக்குன்னா இந்த திருமணமாகாத இளைஞர்கள் உங்களுக்காக ரெக்வஸ்ட் கொடுப்பது, ஓகே கல்யாணம் முடிச்ச அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க, நாங்கள் எல்லாத்தையுமே தாரோம், பிரச்சனை இல்லை. முதலில் அந்த குறிப்பிட்ட நபருடைய, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த பெற்றோரு அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் தாய், அதாவது பெற்றார், இவர்களுடைய கதைப்பதற்கு நீங்கள் தொலைபேசி இலக்கங்களை கொடுத்துதவுங்கள், அவர்கள் கதைப்பார்கள். இந்த திருமணங்கள் இலகுவில் நடக்கும், அவர்களும் சந்தோஷமாக உங்களுக்கு தருவார்கள். உங்களது வெற்றிமொழியும் இப்படி ஒரு வெற்றிமொழி ஒன்று இருக்கின்றது. இந்த வெற்றிமொழி நீங்கள் இப்போ 17 வச்சால் இவ்வாறு நடக்கும். இலகுவான முறையில் கல்யாணங்கள் நடக்குது. ஓகே. சில வெற்றிமொழியை பார்த்தால் என்னது, பொண்ணினுடைய வயது 40-45, அங்கே இவை 15 போட்டு விடுறதாக்கும். அங்கே ஒன்று ப்ரொஃபைலில் பார்த்து கேட்குறீங்களே என்னென்றால், எல்லார பெற்றோரும் எதிர்பார்க்குற என்னென்றால், இந்த ஜாதக அமைப்பு 70% பொருந்த வேணும். உங்கள் பிள்ளைக்கு 40, 41, 42, 43 பொம்பளை பிள்ளைகளுக்கு பொதுவாக சொல்லுகின்ற விஷயம். இவ்வாறு வயசுகள் போகின்றது. சரியா? அப்போ உங்களுக்குரிய மாப்பிள்ளை இதை விட 4 வயசு கூட 5 வயசு கூட இப்படி தான் வரப்போது. நீங்கள் ஒரு காலமும் அதே சமவயதுடைய ஒரு ஆணை திருமணம் செய்வதுன்றது கடினமான விடயம். சரியா? ஆகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இந்த விடயத்தினூடாக சொல்லிக்கொள்ளும் விடயம் என்னவென்றால், உங்களுடைய வயதை போக்காட்டுகள் அதை திரும்பி வராது. நாங்கள் எப்போவும் இந்த 20 வயசில் அழகாக இருந்தால் சரி, 25 வயதில் ஏதோ படிச்சிருந்தால் சரி, 30 வயதில் இப்படி உங்களை வயசில் விட்டுட்டு இனிமேல் ஒரு ஆள் தேவை, நாங்கள் வாழ்ந்தால் சரி. ஒரு நாங்கள் எங்களுடைய பெற்றரங்களை பெற்று விடுகிறார்கள். சரி, எங்களுடைய கடமை என்னது? நாங்கள், அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் ஏதோ ஒரு விதத்தில் என்றாலும் இணைந்து வெற்றிபடியோ காதலோ என்னவோ ஏதோ ஒரு வழித்தொடர்பினாலும் இணைந்து அடுத்த ஒரு பரம்பரையை உருவாக்கல். இவ்வாறு போய்த்தான் இந்த உலகம் இயங்குகிறது. உங்கள் அப்பா அம்மாவிலிருந்து நீங்கள், அவையின் அப்பா அம்மாவிலிருந்து அவர்கள், அப்படி இப்படின்னு சொல்லித்தான் இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போ இந்த வெற்றிமொழிகாரர்கள் இனி என்றாலும் திருந்துங்கோ. ஏனென்றால் நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு இவ்வளோ காசு வைக்க முதலாவது. சரியா? இது என்னென்றால், ஒரு கள்ளன் ஒரு குறிப்பை களவெடுத்து வச்சிருக்கிறான், அடுத்த நிகழ்ச்சியை செய்ய விடாமல். சரி, காசு வேண்டியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போட்டுறான மெட்ரிமோனியில். அப்போ அடுத்த விஷயம் என்னது? தொலைபேசி இலக்கம் அந்த பெற்றாருடைய கேட்டெடுப்போம்.
அப்போ அவர்கள் உதவ வேணும் அடுத்த இதுக்கு. அதுக்குத்தானே நீங்கள் இந்த காசு வேண்டுறீர்கள். புற என்னது உங்களுக்கு போனுக்கு இப்போ பெருமளவு தொகை என்று நீங்கள் சொல்லி கேட்கிறீர்கள். அவர்களுடைய திருமணம் நடந்தால் ஓகே, நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தப்பட்டு நீங்கள் இதில் ஏதாவது கதைத்தால் அதில் அவர்கள் தருவார்கள். ஏன் அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு குறிப்பிட்ட பட்டுக்கு திருமணம் நடந்து விட்டது ஏதோ உங்களுடைய உதவினால். ஆகவே அதை தருவதற்கு எந்த ஒரு பெற்றோரும் தயங்க மாட்டார்கள். ஆகவே பயம் அவசியப்பட்டது. இவ்வாறு தராத பட்சத்தில் இந்த ப்ரொஃபைல் நம்பர் இப்படி எங்கள்கிட்ட பதிஞ்சவை இவை இப்படி தர கிடக்கு, நீங்கள் வழக்கிட கூட தொடருங்கள், அது கூட பரவாயில்லை. ஆனால் இந்த தொலைபேசி இலக்கங்களை இப்படி தராமல் பெற்றோர் நாங்கள் எங்களிடம் அதாவது ஒரு பையனுட்டையோ ஒரு பொண்ணுட்டையோ கொடுக்க சொல்லி நாங்கள் உங்களை சொல்லவில்லை. நீங்கள் அந்த பையனோ பொண்ணோ அந்த ப்ரொஃபைலுக்குரிய ஆளுடைய பெற்றாருக்கு தயவு செய்து ஃபோன் நம்பரை கொடுத்துதவுங்கள். இதில் வயசு போன பெற்றார்களும் இருப்பார்கள். பெற்றார் 2 வரைக்கும் ஒரு ஆளுக்கு 30 வயசு 2 இல்லையா, அங்கே பெற்றாருக்கு 50 வயசு தாண்டின வயசுகள்லாம் சரியா. இப்போ 40 வயசுல ஏதாவது யாரும் இருந்தால் அவர்களோட பெற்றாருக்கு 70 வயசு வந்துவிடும். அவர்கள் இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முடிகின்ற காலம். அதுக்குள்ளே தண்ட பிள்ளைக்கு ஒரு திருமணம் யாருடன் நடத்தி வைப்போம்னு சொல்லி அந்த பெற்றாருடைய எண்ணம். அந்த பெற்றாருடைய எண்ணங்கள் கூட இவ்வாறு ஒரு இடையில் நீங்கள் கேட்பதனால் அவை சில வழி தடைப்படலாம். சில வழியில் இதுகளோட தொடர்பு கொண்டு என்னத்தை செய்கிறது, இதுக்கு பிறகு என்ன செய்யலாம், சில குழப்பத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறார்கள். இங்கு சில நாட்கூலியல் இந்த மெட்ரிமோனியில் பதியப்பட்டவர்கள் நாட்கூலி வேலை செய்யலாம். ஒரு அரசாங்க வருமானம் உடையவராக இருக்கலாம், அல்லது 7 நாள் ஒரு கிழமைக்கு ஒரு கலவைக்கு சேலரி கொடுக்குற ஒரு நபராக இருக்கலாம், இல்லை 2 கிழமைக்கு ஒரு கலவர் சேலரி எடுக்கிற ஆளாக இருக்கலாம். இவ்வாறான ஒரு நபராக இருக்கிறார். ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் தயவு செய்து இந்த மெட்ரிமோனிக்காரர் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இனி என்றாலும் நீங்கள் திருந்துங்கள். இந்த மெட்ரிமோனி ஒன்று தொடங்கி நடக்கிற கூத்துகள் இவ்வாறு இருக்கின்றன. இது வேண்டாம். நீங்கள் ஒரு இளைஞன் அதற்கு சந்தோஷமாக திருமணம் நடக்கும். அது எத்தனை வயசில் நடந்தால் என்ன நடக்கட்டும். அந்த தளத்திலே வேலை செய்கின்ற நபர்கள் நீங்கள் இதை பார்த்து புறாவப்பட திறக்குன்னு நடக்கிறேன் நீங்களும் யாரையோராது பாருங்கள். உங்களது திருமணத்தை ஏதோ ஒரு முறையில் என்றால் நடத்தி கொள்ளுங்கள். உங்களது குறிப்புகளை கொடுங்கள். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு இன்னென்ன நட்சத்திரங்கள் பொருந்தும் அதை நீங்கள் ஏதாவது புத்தகத்தை பார்த்து வாசித்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஏதோ ஒன்றில் தேடுங்கள். மெட்ரிமோனியாலும் சரி, இந்த குறிப்பு கொண்டு வர புரோக்கர் என்றாலும் சரி, என்னென்றாலும் செஞ்சு செய்யுங்கள். தயவு செய்து இந்த உங்களுடைய வயதை இழக்காதீர்கள். வயது திருப்ப கிடைக்க போவதில்லை. ஆகவே உங்களுடைய திருமணங்கள், அதாவது சில பேர் படித்து கொண்டிருப்பார்கள் சரியா. நீங்கள் படித்த ஒன்றும் பிடுங்க போகிறதில்லை. உங்கள் படித்தா உங்களுக்கு காசு பெறும், அவ்வளோதான். அடுத்த பரம்பரை ஒன்றை உருவாக்க வேண்டிய உங்களுடைய நோக்கம். உங்களுடைய பெற்றார் அதுக்கு தான் உங்களை பெற்று விட்டார்கள். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய சரியான வயது, சரியான இது தேவைப்பட இழுத்து கொண்டிருப்பார்கள். இந்த வயது எந்த மகன் இப்போ இன்னும் குழந்தையாக இருக்கிறார், ஆனால் பையனுக்கு 35 வயசு இருக்கும். அவருக்கு 35 வயசு வரை நாங்கள் காட்டி கொடுக்க போகிறதில்லை. அவர் சிறுவன். கேடுகட்ட பெற்றார்களை உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சிறுவன் சிறுவி என்றது எத்தனை வயசு? 15 வயதுக்கு முற்பட்ட ஆக்கள். இதே விளங்க தெரியாது நீங்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற வெக்கம். தயவு செய்து மாறுங்கள். உங்களுடைய மகனினுடைய வாழ்க்கையை அடியாத்துக்கு பிற்போட்டு அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பிற்போடாதீர்கள். இதனால் நடக்கும் விளைவுகள் ஆண் பெண் என்று பார்க்கின்ற பொழுது இந்த புரோபோஸ், இந்த சைக்கிள் சரியா, அது சில பேர் சத்தான சாப்பாடுகள் சாப்பிடுவார்கள். 48 இந்த வயசு வரையும் போகலாம். சில பேர் 46 47 இந்த வயதுகளில் நிற்கலாம் சரியா. இது நின்றா பிறகு அந்த பெண் உண்மையிலே பாவம். அவரால் குழந்தையை உருவாக்க முடியாது. ஓமோ இல்லையா? அவர் ஒரு திருமணத்தை அவர் செய்வார் என்றால்
அவருக்கு ஒரு புருஷன் இருப்பாருண்டு, சரி 50 வயசில் இருக்கிறாருன்னு வைப்போம். அவர் சில விட ஏதாவது புரிய சக்தி இதுகள் இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்துட்டு ஒரு குழந்தை என்றாலும் இவரால் நான் இருக்கிறார். ஆனால் அப்புறம் ஏதோ சலிச்சு அவர்கள் வாழலாம் என்றாலும் இந்த சிறுவர்களை காணுகின்ற பொழுது, குழந்தைகளை காணுகின்ற பொழுது தங்களுக்கு அவ்வாறு இல்லை என்ற மனதுக்கு கட்டாயம் பெறத்தான் செய்யும். இப்படி வராதுகள் இந்த புவியில் எவர் வெறுக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த வெற்றி கொடிகாரருக்கு சொல்லிக் கொள்வது, தயவு செஞ்சு நீங்கள் மாறுங்கள். உங்களுக்கு பதிஞ்சு உங்களுக்கு காசார அந்த நபர்கள் உங்களுடைய குழந்தையாக பாருங்கள். கேவலம் ஒரு சேலரிக்காக, உங்களுக்கு ஒரு சேலரி வருமானம் பெறணுன்றதுக்காக இப்படி சீரழிக்க, இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய இந்த வெப்சைட்டில் தயவு செய்து மூடுங்கள். எங்களே துன்புறுத்தார்கள். இப்போ வெள்ளைக்காரருக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சாதி மதம் மயிர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தமிழன் தானே இதை தூக்கி பிடிச்சி கொண்டு ஆடிக்கொண்டு திரிகிறான். அரசரால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் அதுகளை தூக்கி பிடிச்சி கொண்டு தாங்கள் பழைய காலத்தில் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க அட விசர் குஞ்சுகள். நான் உங்களுக்கு சொல்ல வருவது, உங்களுடைய பிள்ளைகள வாழ்க்கை அடியாவாக போகின்றது. சரியா பெற்ற உங்களோட பிள்ளைகள வயது அடியாக போகின்றது. நீங்கள் பெருசு எதிர்பார்க்காதீர்கள். சில பெற்ற என்று போன கட்டணும், நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து தான் கட்டலாம். இவ்வாறு விண்ணப்பத்தை செய்யார்கள். இந்த 1 கோடி என்றது சேவிப்பதற்கு ஒரு மனுஷரால் ஒரு குறிப்பிட்ட செலவு தான் சேவிக்க இயலும். சரியா ஒரு 20,000 சேவ் பண்ணுறான்டால் அவன் கஞ்சத்தனமாக வாழ்கின்றான் அல்லது ஒரு பொறுப்பாக வாழ்கின்றான். இந்த 2 அர்த்தம் அதில் இருக்குது. சரியா அப்படி இருந்தால் இந்த 20,000ன்றது ஒரு மாதத்தில் அவனால் கூடுதலாக சேவிக்க முடியும். சரியா அப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்தில் ஒரு வருடத்தில் சேமிக்கக்கூடிய காசு 2 லட்சத்து செஞ்சுதான். இப்போ காணி போகிறவிலே நாங்கள் காணி இல்லாத கட்டம் இப்படி கதைச்சி திரியார்கள். நீங்கள் கொடுக்க இருப்பது ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை. இப்போ தாலின்ற விலை இப்போ 5 பவுண்டில் செய்கிறேன்டா 20 லட்சம். சரியா உங்களுக்கு 20 லட்சம் ரூபா தாலி. சரி இது மணப்பொண்ணு கட்ட வேண்டிய தாலி, அது ஒன்று மாப்பிள்ளையால் வருது ஆக குறைஞ்சது. இதை விட பெண்கள் பகுதி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ சில விஷயத்துக்கு இறங்கி போவது நல்ல. நாணல் புல் இருக்கின்றது. இந்த நாணல் புல் மழை வருகின்ற நேரம் பணிஞ்சு போகிறது, தான் பிஞ்சு அழுகக்கூடான்னு சொல்லி. சரியா அவ்வாறு குனிஞ்சு போனதால் அந்த இனம் தலைத்து நிற்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையும் நாணல் புல்லை போன்றதுதான். தயவு செய்து பெற்றார்களும் மாறுங்கள், பெண்களும் மாறுங்கள், ஆண்களும் மாறுங்கள். எனக்கு மெட்டிமொழியில் பார்க்குறோம், இந்த புள்ளையை பிடிச்சிருக்கு, சரி செய்வோம். பையன் பொண்ணு கதைச்சிப்பாம் அந்த பெற்றோரிடம் 60% பொருந்தினா காணும். இதுக்குள் பொருந்த வேண்டியவைகள். சரி பொண்ணென்று பார்க்கின்ற பொழுது ஜோடி பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இருக்குது, புள்ள பொருத்தம் இருக்குது, அதாவது குழந்தை. மற்ற ஏதோ ஒன்று உத்தமம், மிச்ச எல்லா கர்மமும் மத்தியமும் இவ்வளவு இருந்தால் போதும். சரியா நீங்களாக பார்த்து உங்களுடைய பிள்ளையினுடைய வயசை கூட்டுகிறீர்கள். 30 வயதில் நடக்க வேண்டிய கல்யாணத்தை 35 வயசாக்கி வயசுகள் போக போக என்ன நடக்குது? அந்த பையனுடைய வாழ்க்கையும் கெட்டு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் கெட்டு கடைசியால் அந்த பெண்ணாலே ஒரு அங்கியை உருவாக்க முடியானிலே, அந்த பையனாலையும் ஒரு அங்கியை உருவாக்க முடியானிலே. ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? பெற்றாரும் செய்கிறார்கள், இந்த மெட்டிமுனிகாரரும் செய்கிறார்கள். தயவு செஞ்சு மாறுங்கோ. இந்த சாதி என்றது இந்த சாதி என்ற முதல் தமிழ் சொல்லில்லை, அதை விளங்குங்க. இந்த வட இந்திய பாரம்பரியம் எங்களுடைய தமிழருடைய வாழ்வியலில் வந்து இது தமிழ்நாட்டில் பிறவி விளக்கை இடக்கன்னு சொல்லி மொக்கு கூட்டமாக திரிஞ்சு எங்களுடைய தமிழினம் பாணன், பறையன், கடம்பன், துடியன் இந்த 4 தான் அதுக்குள்ளே இருக்கின்ற பிரதான பிரிவுகள். சரியா பாணன் என்பது அவர்கள் பாடிக்கொண்டு திரிவார்கள், சிங்கர்ஸ். அவர் ஒன்றும் இல்லை. இந்த பாடலை வச்சு புடுங்க இயலாது. சரியா ஆக குறைஞ்ச போர் போடக்கூடிய எது இருக்குதோ அது நாட்டு என்னாலும் காப்பாற்றிச்சுது. பாடி ஒன்றும் செய்யலாது. அம்மா தாயாண்டி பிச்சா எடுக்கலாம். சரியா சில பேருக்கு இந்த வீடியோவை பார்த்து கோபம் வரலாம்.
இறங்கி இப்படி சொல்லி போட்டாருண்டு. பழைய காலத்தை யோசித்து பாருங்கள். ஒரு அரசன் ஒரு போருக்கு போகிறான், போர் வீரத்தை கட்டவன. அதே போலதான் இந்த திருமணம் என்பதும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது என்று சொல்லி அதை சொல்லி வச்சுக்கார்கள். இந்த வெற்றி மொழியை பொறுத்து சொர்க்கத்தில் நடக்க இல்லையோ தெரியாது. இப்போ புதுசாக வந்து ரூல்ஸில் போட்டு 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 செம்மறி கூட்டங்கள் மாதிரி காசாசை பிடிச்சி இவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, இவளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. இவ்வாறு வெற்றி மொழியை யோசிக்குது. தான் காசு வேண்டி போட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலோ ஒரு அமௌண்ட் ஒன்று வேண்டி போட்டேன், சரி வெரி குட், இப்படியே தெரியுது. தயவு செஞ்சு மாறுங்க. இந்த வெற்றி மொழி நடத்துகிறவனாலே உங்களுக்கு புள்ள குட்டி இல்லையா, சத்தியவாடிங்க சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளை கண்டால் ஆங்கிட்ட ஒன்று கிடைச்சிருச்சு, சரி விஷயம் முடிஞ்சுது. மற்றவர்களை உங்களுடைய பிள்ளையெல்லாம் அன்னைக்கு நையுங்கள். அங்கே உங்களுக்கு தரப்படுவது, நீங்கள் பேச போன ஆளாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய குறிப்பென்று நையுங்கள். யார் ஒருத்தன் தாரான்னு சொல்லி தயவு செஞ்சாக்காதுகள். அவர்கள் அந்த இதில் பதியப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு திருமணங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி நீங்கள் கேட்குறீர்கள் இந்த தொகையை தாங்கன்னு சொல்லி கொடுக்குறார்கள். கொடுக்கா விடுகிறார்களா? ஓ திருமணம் முடிந்து விட்டது, இவர்கள் எங்களை இணைத்து வைத்துக்க தருகிறார்கள். ஆனால் இதற்கு முன்னர் ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு கேட்கின்ற கணங்கள் காசுகள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை விட கூடுதலாக இருக்கின்ற சில மெட்ரிமோனிகளில். நாங்கள் 40,000 இருந்தால் தான் ஃபோன் நம்பர் கொடுப்போம், 50,000 இருந்தால் தான் ஃபோன் நம்பர் கொடுப்போம். ஃபோன் நம்பர் முதல் கதைக்க விடுங்கள். இதுக்கு நீங்கள் தடைய கூடாதீர்கள். நீங்கள் முதலாக தொடக்கத்திலேயே தடையை போட்டு இதுக்குள்ள ஒரு தடவை பூத்த பண்ணி கேவலம் செக் உங்களுடைய இணையதளத்தை கவர்ச்சியரமாக வைத்துக்கொண்டு ஒருவருக்கு அதால் திருமணம் நடக்க முடியாவிட்டால், ஒருத்திக்கு திருமணம் நடக்க முடியாவிட்டால் என்ன பயன்? அதில் திறந்து நீங்களும் காசை கொள்ளையடிக்கின்ற கொள்ளைக்காரர்களை தான் திரிகிறீர்கள். முதலில் மாறுங்கள். இந்த மெட்ரிமோனி சர்வீஸ்ன்றதுக்கு கணக்கு பேர் தேவையே இல்லை. இருவரை வச்சிருந்தா காணும். ஓமம்மா குறிப்பறி எழுது, போட்டோவணி வச்சிரு, சரி இதான் விஷயம். அதுக்கு ஒரு ஆள் பெரிய ஒரு ஆள் பொறுப்பு இருந்தால் விஷயம் முடிஞ்சுது. இதை நடத்துறதுக்கு எனக்கு உங்கள்கிட்ட இதில் என்ன 100 பேராக வேலை செய்கிறார்கள்? இல்லை. சரி ஒரு ஆள் வராட்டல் மேலதிகம் 3 பேரை வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு மேலே அந்த மெட்ரிமோனி நடத்துகிற சென்டருக்கு தேவையில்லையா? சரி 4 பேர் மேக்சிமம், எப்படியோ 2 வேலைக்கு பேர். ஃபோட்டோ அப்படி அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி அதை சொல்லி கொடுங்க. அந்த இதில் செய்யுங்க. இனி என்றாலும் மெட்ரிமோனிக்காரன் நீங்கள் திருந்துங்கள். 2 இடம் உங்களுக்கு கோவம் பெரியவருக்கு பொறுத்த பார்த்து கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி. சரியோ? ஒருவருக்கு மெட்ரிமோனி இல்லாமலும் இந்த பிரபஞ்சம் நினைத்தால் அந்த பொண்ணை தாராக அமைத்து கொடுக்கும். ஒரு பையனுக்கு அதே போன்று ஒரு பொண்ணுக்கும் தாராக அமைத்து கொடுக்கும். சில வேளைகளில் இந்த மெட்ரிமோனியில் பதியப்பட்டால் சரி ஏதோ ஒன்று கிடைக்கும். சரி மெட்ரிமோனிக்காரர் நீங்கள் இந்த பதியப்பட்ட அழைவரை உங்கள் குழந்தை அணையுங்கள். வயசு போனால் நடத்தினா குழந்தை அணையுங்கள். இப்போ உங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் எனது சகோதரன் தான் பதிந்திருக்கிறான், வேறு ஒருத்தரும் பதியவில்லை. யார் உங்களுக்கு சம்பளத்தை தருகிறார்? இந்த இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கு உங்களுக்கு ஒரு காசு பெறுது. அந்த காசு எடுத்து அதில் வர லாபத்தை எடுத்து இன்னும் செஞ்சுதான் உங்களுக்கு முதலாளி தரப்போகிறார். சரி. ஆகவே சில விஷயங்கள் நாங்களும் மாற வேண்டியதான். வெற்றிமொழியை முறுக்க பிடிக்காதீர்கள், பெற்றார் முறிக்க பிடிக்காது, இறுக்கி பிடிச்சி உங்களது குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமல் முதிர் பையன் முதிர் கன்னிகளை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் வேணுமென்றால் சாப்பிடுவார்கள், அவரால் தனது இனத்தை பெருக்க முடியும் என்றால் கடைசி வந்தும் இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஏன் படைக்கப்பட்டான்? தனது அடுத்த சந்ததியை கடத்துவதற்காக. நாய் சரி பூனை சரி அவர்களுக்கு இயற்கை வழிவகுத்து கொடுக்குறது. அதுக்கு சாதி இல்லை மதம் இல்லை, அந்த ரோட்டில் போகுது தானு நெய்து முடிஞ்சு போச்சுது. ஆனால் மனிதர்களுக்கோ இந்த சாதி என்றொரு இதை வட இந்திய தேசத்திலிருந்து பூர்த்தி அதில் பார்த்து இந்த நால்வர்ண கோட்பாடு கண்டகர்மம் நால்வர்ண கோட்பாடை பிழையாக விளங்கப்படுத்தி மனிதர்களை தேவையில்லாமல் சிலரை அடிமையாக்கி இவ்வாறு நம்பத்திருக்கிறார்கள்.
இங்கே முதல் பிறந்த மனிதர் யாரோ அவனில் இருந்தால் எல்லாரும் தோன்றினார்கள். ஆகவே விளங்கிக் கொள்ளுங்கள், எவனும் அவனுக்கு குறைந்தவர் அல்ல. இருவல் என்றாலும் மாறுவோம், மாற்றுவிப்போம். மாறுங்கள், நல்லது நடக்கும். உங்கள் வெற்றி மணிக்கும் சேர்த்துத்தான். முதல் நம்பரை கொடுத்து பழகுங்கோ. நாங்கள் கேட்கவில்லை நம்பரை, எங்களுடைய பெற்றாருக்கு. அதாவது இப்படி திருமணமாகாத இளைஞன் கூட நீங்கள் பதிவு செஞ்சு வச்சீர்கள். அவர்கள்ட்ட பெற்றாரை குடும்ப கேட்டால் அதை விட்டு நீங்கள் இப்படி கேட்ட நீங்கள் வந்து என்னென்றால் இப்போ நான் நீங்கள் மெட்டிமணியில் பதிஞ்சிருக்கீங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன இந்த மெட்டிமணிக்கு இவ்வளோ காசு கட்டணும். அதுக்கப்புறம் நாங்கள் கூட ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாம் நாங்கள் எங்கள் நெட்டில் வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்றால் உங்களோட ஃபோன் நம்பர் வேணுங்கன்னு. அப்போ நீங்கள் ஒரு 50,000 பே பண்ண வேணும். 50,000 பே பண்ண வேணும். அதுக்கப்புறம் என்னெண்டா பாருங்க அம்மா, இந்த நீங்கள் கொடுத்துறீங்களா அந்த பையன் குறிப்பு? உங்களோட பொண்ணோட குறிப்பு. சரியா, இப்போ கல்யாணம் நடந்துட்டுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டாம்மா, பெங்களூடாக தான் நீங்கள் பார்த்துறீங்கள். பெங்களூடாக நீங்கள் பார்த்துறீங்கள். அப்போ இந்த நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கார்ட்டையும் சொல்ல வேணும். 2 லட்சம் ரூபா நீங்கள் பே பண்ண வேணும். பொம்பளை வீட்டுக்காரன் 2 லட்சம் ரூபா பே பண்ண வேணும். சரியா? எங்களோட பதிஞ்சனீங்கள் தானே, இல்லைன்னா உங்களுக்கு எதாவது செஞ்சு போடுவோம். இந்த மாதிரி கதைக்கிறது. சரியா? உண்மையாக இந்த பெட்டி மொழியில் பதிஞ்சால் நீங்கள் கல்யாணம் பிடிச்சிட்டு உங்களோட பொண்ணை பார்த்தா வாடகை பார்த்தா குறிப்பு இருந்துச்சு, சரி பொருத்தம், கல்யாணம் பண்ணி நாங்கள் அந்த காசை சந்தோஷமாக கொடுப்போமே. இரு உள்ளங்களை சேர்த்து வச்சீர்கள். நாங்களோ எனக்கு திருமணம் நடந்து விட்டது, எனக்கு வாரவளுக்கு திருமணம் நடந்து விட்டது, ஆகவே சந்தோஷமாக கொடுப்போம். முதல் இந்த சந்தோஷம் பெறுவதற்கு நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கள். வயசோட பெற்றார்கள் தன்னுடைய குழந்தைய சரி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பொண்ணாக கிடைத்து விட்டாளான்ற ஏக்கத்தோட சிலது இந்த வெற்றிமொழியில் பதிஞ்சு என்ன நடக்கிற தாதப்பன் அந்த பையனுக்கு திருமணம் நடக்காமலே, இப்படியே 2 வருஷம் 3 வருஷம் இந்த ஃபோன் நம்பரை கொடுக்காமல் திருமணம் நாங்கள் நடக்காமலே அதில் இறந்து போகுதல். தங்களோட மகளினுடைய கல்யாணத்தை காணாமல் அந்த பெற்றார் ஏதோ நடந்து இறந்து போகுதுகள். இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள், மாறுங்கள். அந்த பெற்றோர் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் திருமணம் நடக்கட்டும். அவர்களை பேரப்புடைய காடாட்டிலும் நான் என் மருமகளை கண்டான், என் மருமகனை கண்டான், ஏதோ இந்த புள்ள கரை சேர்ந்துட்டுது. இதுகளை செய்யுங்கள். நன்றி.